நீ லவ் பண்றத ராமசாமியோட பேத்தி உனக்கு இப்பதான் தெரியும். அந்த ராமசாமியை எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அம்பாசமுத்திரத்துல பர்மா ராமசாமினா தெரியாத ஆளே கிடையாது. ரொம்ப வருஷமா ராமசாமி தியேட்டர்ல தான் காளி அண்ணன் கேன்டீன் வச்சு நடத்திட்டு இருந்தாரு. ராமசாமிக்கு எல்லாமே அவர்தான். அந்த தியேட்டர்ல எனக்கு வேலை வாங்கி தரேன்னு காளி அண்ணன் ராமசாமி கிட்ட என்ன ஒரு நாள் அழைச்சிட்டு போனாரு. காளி அண்ணன் மனசுல எதையும் வச்சுக்காம படபடன்னு பேசுவார். ரொம்ப வெகுளியான மனுஷன். கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ இங்கே வந்ததாரோ பாஞ்சாலி பாஞ்சாலி பாஞ்சாலி. வசனம் பட்டே கிளப்புது. என்ன படம்னே? தம்பி முட்டை, நான் பாட்டு பாடுறது உனக்கு வசனம் மாதிரி இருக்கும். இல்லண்ணே, நீங்க வெத்தலையை போட்டுட்டு பாடுனீங்களா, அதனால வசனம் மாதிரி ஆயிடுச்சு. மத்தபடி டக்கரா பாடுறீங்கண்ணே. நீ பழச்சுக்கோடா, நீ பழச்சுக்குவ. ஆத்தடி, எவ்வளவு பெரிய வீடு. அண்ணே அண்ணே, இது ராமசாமி ஐயா வீடு இல்லண்ணே. தம்பி முட்டு, 15 வருஷமா ஐயா கிட்ட குப்பை ஓட்டிட்டு இருக்கேன். ராமசாமி வீடு எது வாசல் எனக்கு தெரியாதா? அண்ணே, நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்கண்ணே. இது ராமசாமி ஐயா வீடு இல்ல, அரண்மனைன்னு சொல்ல வந்தேண்ணே. ஓ, நீ அப்படி சொல்ல வந்தியா? வேடியான பயவா நீ. ஐய, என்னென்ன பண்றீங்க? அது சீட்டு மெத்து மெத்து இருந்ததுக்கா வெட்டி பயலாம் வந்து உட்காருவான். ஸ்டாண்டு வீக் ஆயிடும். அதுக்கு தான் இந்த காபி செட்டப். காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பின்ன, கத்துக்கோ, அவ்வளோதான். வா, வாசல் வரைக்கும் தான் இது அம்பாசமுத்திரம். உள்ள போன எல்லாம் பர்மா. பர்மாவா? பின்ன தேங்காய் அரைச்சி ஊத்தின குருமாவா, எல்லாம் பர்மா சம்பாத்தியம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ராமசாமி ஐயா தான் கோயிலே இல்லாத சாமி. யாருக்கு குழந்தை பிறந்தாலும் ஐயா தான் பேர் வைப்பாரு. நாளைக்கு உனக்கே குழந்தை பிறந்தாலும் ஐயா தான் வைப்பாருன்னா பாத்துக்க. என்னப்பா, என் குழந்தைக்கு நீங்க தானே பேர் வைக்கணும். நீ பழச்சுக்குவாடா, நீ பழச்சுக்குவா. வா, கடவுளே, இன்னைக்கு நான் முதல்ல புது பெண்ணால எக்ஸாம் எழுத போறேன். எப்படியாவது டிகிரி பாஸ் பண்ணிடணும். மீனம்மா, என்னது இது? வேணுமுனே சட்டை மேல இங்க் அடிச்சுட்டு கக்க பக்கன்னு சிரிப்பா. இருங்க, ராமசாமி ஐயா கிட்ட போட்டு கொடுக்குறேன். பரவாயில்லைங்க, தெரியாம தானே பட்டுச்சு. Don't bother. It is my mistake. தம்பி முட்டு, மீனம்மா யாருன்னு தெரியுமா? யாருன்னு? ராமசாமி ஐயாவுடைய பொண்ணு. அந்த பயம் இருக்கட்டும். சும்மா வாயை திறந்தாலே டான் டான் இங்கிலீஷ் தான். ஒரே பொண்ணானே? ஒரு பையன் இருக்கான் கந்தசாமின்னு, அப்படியே நேர் எதிர். அவன் தொல்லை தாங்க முடியலன்னு பாளையங்கோட்டையில் இருக்க சென்ட் சேவர் ஹாஸ்டலில் போட்டு வச்சிருக்காங்க. வா ஐயா, வணக்கம். என்னையா காளி, யார் இது? வாட்ட சாட்டமா? ஐயா, தம்பி பேரு முத்து. ஆள் பார்க்கதான் வாட்ட சாட்டமா இருப்பான். பரம சாது. வாயை தொடர்ந்து பேசவே மாட்டானா, பார்த்துக்குங்களேன். குட் மார்னிங் சார். மை நேம் இஸ் முத்துகிருஷ்ணன் சார். Please grant me job in theatre, car, home, anything, sir. I am also very sincere, sir. I am passing BUC, sir. BUC. PUC. PUC படிச்ச உனக்கு எட்டாப்பு பெயிலான இந்த முட்டாப்பைய கூட என்ன சகவாசம்? ஐயா பொறுக்கணும், நான் எட்டாப்பு பெயில் ஆகல. பரவே முழு படிச்ச அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகல, அவ்வளோ போயிருந்தா அப்படியே புடிங். ஐயா, சின்ன பையன் முன்னாடி விஷயத்தை சொல்லுவேன். தம்பி முட்டுவ, எங்க வீட்டு மாடியில 70 ரூபா வாடகைக்கு குடுதனம் வச்சிருக்கேன். மாசம் 70 ரூபா வரா மாதிரி ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா மாசம் உனக்கு வாடகை கரெக்டா வந்துடணும், அதானே? என்னண்ணே சிரிக்கிறாரு? அவரு சொன்னது ஜோக்குன்னு நினைச்சு அவரே சிரிச்சுக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ண? நீயும் சிரிச்சு வை. என்னமாச்சு? முதல்ல இந்த டிரைவரை வேலையை விட்டு தூக்குங்க. அடிக்கடி லீவ் போடுறாரு. இப்ப நான் எப்படி எக்ஸாம் எழுத போறது? யோ காளி, நீ சொல்லித்தானே அவனை நான் டிரைவரா வச்சுக்கிட்டேன். இப்படி என் காலை வட்டானே, இப்ப நான் என்ன பண்றது? ஐயா, அவன் வார நேரத்துல மண்ணு கொட்டி மூடதான் புதுசா ஒருத்தனை இறக்கி இருக்கேன். தம்பி முட்டை சார்,
I am driving ambassador, Contessa, everything, sir. I am good driving, sir. யோ காளி, நீ எடுக்கிற முடிவு எப்பவுமே சரியா தான் இருக்கும். உன் பேச்ச நம்பி இந்த தம்பியை நான் டிரைவரா வச்சுக்கிறேன். ஐயா, ஆசீர்வாதம். மரியாதை தெரிஞ்ச பையனா இருக்காங்க. மீனாமா, மாமா காலையில இருந்து ஒரு பிடிமானமே இல்லாம இருக்க. என்னால உங்க ஷர்ட் எல்லாம் இங்க் ஆயிடுச்சுல. இந்தாங்க என் அண்ணனோட ஷர்ட். நோ தேங்க்ஸ் மீனாமா. ஷர்ட் புதுசுதான், வாங்கிக்கங்க. ஐயோ வேணாங்க, நீங்களே வச்சுங்க ப்ளீஸ், நீங்களே வச்சுங்க. வாங்கிக்கேன்ப்பா. மிஸ்டர் முத்து, கார் சாவியை கொடுங்க. சாவியை கொடுங்க. குடு. காளியண்ணே, இந்தாங்க சாவி. அப்பா கிட்ட சொல்லிடுங்க, நான் புது டிரைவரை வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு. மா புயக்கட்டை கேட்டுச்சான் கிளக்கட்டை, உன் அவசரத்துக்கு வேகாது கொடுக்கட்டைன்னுவாங்க. நீ பாட்டு டிரைவர்லாம் தூக்கிக்கிட்டே இருந்தா நான் வேற எங்கம்மா போயிட்டாரது? கொஞ்சம் பொறுமையாருமா பையன். காளியண்ணே, சாவியை கொடுங்க. சாவியை கொடுங்கண்ணா. தேங்க்ஸ் மீனாமா. மீனாமா இல்ல, மீனா. தேங்க்ஸ் மீனா. மீனம்மா உனக்கு மீனா. தம்பி முட்டு, அண்ணே, நான் ஏன் உன் கூட வந்திருக்கேன்னு தெரியுமா? போற வழியில உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும். ஸ்கூட்டர் எடுத்து பெட்ரோல் வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு வந்திருப்பீங்க. விளையாட்டுக்கார பயவாணி, நீ எப்படி வேலை செய்யற, உன் பழக்க வழக்கம் என்னன்றத ஐயா என்ன மேல் பார்வை பார்க்க சொல்லி அனுப்பியிருக்காரு. மீனம்மா உங்க கூட சிரிச்சு சோசியல் சயின்ஸா பழகிறதுனால நீ தப்பா நினைச்சிடக்கூடாது. அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் உன்ன மாதிரி வேலைக்கார பயலோட சகஜமா தான் பழகுவாங்க. ஒன்னு சொல்ற முட்டு, தங்க சுரங்கத்துல வேலை செய்யறதுனால தங்கத்தை சுரண்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியுமா? முடியாதுண்ணே. பாட்டுக்கோ மீனாமா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. கடவுளே, வாதியார் ஏதாவது மிரட்டினாங்களாப்பா? கொஸ்டின் பேப்பரை பார்த்து மயங்கி விழுந்துருக்குமோ? தெரியலங்கண்ணா. முட்டை பம்பரமா இருக்காரு பையன். சரி சரி, நான் போய் மீனம்மா ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு சவகாசம் ஒன்று கொஞ்சம் பேச வரட்டுமா? முட்டை தம்பி முட்டை. காளியண்ணே, என்ன இவ்வளவு லேட்டா வர்றீங்க? என் பொண்ணுங்க உடம்பு சரியில்லாம படுத்துருக்கா. எங்கடா போனேன்? டாக்டர், என் பொண்ணு உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே. அப்படி ஏதாவது சொல்லுங்க, நாங்க மதுரை கூட்டு போறோம். யோ, கல்ல முழுவன காக்கா மாதிரி இப்படியே பார்த்துட்டு இருக்காத. உன்னால முடியாதுன்னா சொல்லி தொலை, நாங்க பெரிய ஆஸ்பத்திரி எடுத்துட்டு போறோம். இப்ப நான் நடக்க ஆரம்பிச்சாதான் இவங்க வரும்போது போய் சேர முடியும். உங்க பொண்ணு காலையிலுண்டு ஒண்ணுமே சாப்பிடவில்லை, பசி மயக்கம். 2 இட்லி கெட்டி சட்னி வாங்கி கொடுத்தா சாப்பிட்டுட்டு ஜம்முனா உட்கார்ந்தது. போய் பாருங்க மீனா. அப்புறம் ஆஸ்பத்திரி ஆயா வச்சு சைட்ல இட்லி கடை திறந்துட்ட போல. இடியட். சரி சரி போடா, கெட்டி சட்னி தரையா. மீனாமா, நான் வேணா இட்லிக்கு தொட்டுக்க நாட்டுக்கோழி குழம்பு வாங்கிட்டு வரட்டுமா? காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். தம்பி முட்டு, வயகாட்டுக்கு போறேன்ட்டு சுடுகாட்டுக்கு போனானா, சுடுகாட்டுக்கு போனவன் பயங்காட்டிட்டு போனன்ற கதையால இருக்கு. மூஞ்சில தண்ணியை தெளிச்சு 2 பட்டர் பிஸ்கெட்டை கொடுத்துருந்தா மீனம்மா எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க. இப்படி ஒண்ணுமே இல்லாத கதைக்கு ராமசாமி ஐயாவுடைய பொண்ணான நேரத்தை வீணாக்கிட்டியப்பா. காளியண்ணே, மா, நான் மயங்கி விழுந்தது உங்களுக்கு ஒண்ணுமில்லாத விஷயமா? அவருக்கு இருந்த அக்கறை உங்களுக்கு கொஞ்சமாவது இருந்துச்சா? ஓடி வர துப்பு இல்ல, பேச்சு மட்டும் நல்ல வாய் கிழிய பேசுறீங்க. இனிமே அவரை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான், சொல்லிட்டேன். அப்பா ரத்தப்பா. எங்கம்மா எங்க? மீனாமாவை காப்பாத்து போது கல்லம்னு உன காக்கா மாதிரி ஒருத்தர் தானே டாக்டர். முட்டை முட்டை. கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு
இங்கு வந்ததாரு. வாப்பா தம்பி முத்து, எழுதி வச்சுக்கோ, தமிழ்நாட்டோட அடுத்த சூப்பர் ஸ்டார் நம்ம சுதாகர் தான்பா. சுதாகர் படம் போட்ட பனியனை போட்டுக்கிட்டு எல்லா பயனும் சுத்த போறானுங்கப்பா. அப்போ இந்த ரஜினி கமல் அவங்கெல்லாம் தர்பூசணி மாதிரிப்பா, சீசனுக்கு வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மளால வாழைப்பழம் மாதிரி ஆல் டைம் சீசனு. காளியனை சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். இது கிழக்கு போக ரயில் இருக்குல்ல, அதை இந்தியில நார்த்து ஜாயிங்க மெயில் எடுக்க நம்ம தலைவர் கூப்பிட்டாங்கப்பா. ஏன் போகலை? ஹிந்தி தெரியாதா? விளையாட்டுக்கார பயபாணி, 10 ரூபா நோட்டில் இருக்க 15 லாங்குவேஜ் நம்ம தலைவருக்கு தெரியும். கால் சீட் இல்லப்பா, நான் சொல்லலப்பா, பத்திரிகையில போட்டுருக்குது. வா ஐயா வணக்கம். என்னையா வணக்கம் வணக்கம்ட்டு நானும் 3 நாளா கேட்டுட்டு இருக்கேன். நம்ம தியேட்டர்ல தீபாவளிக்கு எந்த படத்தை போட போறோம், முடிவெடுத்தியா? வசூல் மன்னன் என் தலைவன் சுதாகர் நடித்த தைப்பொங்கல் தான் போடுறோம். இந்த தீபாவளிக்கு போட்டால் அடுத்த தீபாவளி வரைக்கும் ஓடும். எப்படியும் ஹவுஸ்ஃபுல் ஆகிடும். எக்ஸ்ட்ரா 50 டிக்கெட்டு கொடுக்க எனக்கு மடக்கடை சார் வேணும். தம்பி, நீ என்ன நினைக்கிற? ஐயா, நான் என்ன சொல்றேன்? தம்பி முட்டு வா. அப்படி காளி என்ன சொன்னா கரெக்டாக இருக்கணும், படாருன்னு சொல்லு. ஐயா, வர தீபாவளிக்கு ரஜினி நடிச்ச பில்லா போட்டா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையா இருக்கு. வெரி குட் முத்து, நான் சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ஐயா, இது 1980 மாடர்ன் உலகம். இந்த காலத்து இளைஞர்கள்கிட்ட எனக்கு பிடிச்சது தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. என் அனுபவம், தம்பி வயசு, நான் சொல்றேன் அடுத்த சூப்பர் ஸ்டார் சுதாகர் தான். அதனால இந்த தீபாவளிக்கு நம்ம தேட்டரை தைப்பொங்கல் தான் போடுறோம். அப்படியே போடுறோம். என்னப்பா இது, உங்க முன்னாடியே இவ்ளோ திமிரா பேசிட்டு போறாரு? 15 வருஷமா நம்ம தியேட்டர்ல எந்த படம் போடணும் எந்த படம் போடக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற அதிகாரம் காளிக்கு மட்டும்தான் இருக்கு, எனக்கு கூட இல்ல. காளி எடுக்கிற முடிவு எப்பவும் கரெக்டா தான் இருக்கும். மீனா, தீபாவளிக்கு பொங்கல கேவலமா இருக்கு. ஐயா, தீபாவளிக்கு தலைக்கு எண்ணெய் வைக்கலாம், துண்டு வைக்க கூடாது. வியாபாரம் விருத்தி ஆகாது. அரவைக்காடு வெத்து வெட்டு வாத்து தைப்பொங்கல் போட்டா 1 வருஷம் உடனே சொன்னேன். வரிசையில் நிக்க ஒரு ஆள் கூட இல்லையடா. போட்ட பணமெல்லாம் நஷ்டம். டேய் காளி, உன் சரக்கெல்லாம் தீந்துடுச்சு. உன்னை நம்பி இந்த தியேட்டரை நடத்தினா எல்லாத்தையும் வித்துட்டு பழப்ப தேடி மறுபடியும் பர்மாவுக்கு தாண்டா போகணும். தம்பி முத்து, இனிமே இந்த தியேட்டருக்கு நீதான் சொத்து. இந்த தியேட்டர்ல எந்த படம் போடணும் எந்த படம் போடக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற அதிகாரம் உனக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்ல. என்னைய சேர்த்துதான். இனிமே இந்த தியேட்டருக்கு நீதான் மேனேஜர். ஐயா, நான் முடிவெடுத்தேன், நீ பேசாத. ஏய் காளி, நீ காலி. போய் முட்டை போண்டாவுக்கு மாவு பேச. 15 வருஷத்துக்கு முன்னால அதுக்கு தானே வந்த, அதையாவது உருப்படியா பேச. ஐயா, அது கோவத்தில் பேசிட்டாரு நினைக்கிறேன். நான் போய் சமாதானப்படுத்தி. முட்டே, வருங்கால சங்கதிக்கு வழி விட்டு நிக்கிறதாண்டா பெரிய மனுஷனுக்கு அழகு. நீ என்ன பெரிய மனுஷன் ஆகிட்ட, சந்தோஷமா இருக்கிறா. தம்பி முட்டே, அண்ணனை மறந்துடாதப்பா. ஐயோ, என்ன எப்படி சொல்லிட்டீங்க? இந்த வாழ்க்கையை நீங்க கொடுத்ததாரனே, உங்களை எப்படி பாரு. வாடா வாடா வாடா.